அங்கிருந்து வந்தபோது சேலம் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் வட்டூர் கிராமம் அங்கேருந்து நான் டெல்லிக்கு வந்தேன் 1961 லாஸ்ட் டிசம்பரில். அங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டில் வந்து அதிர்ஷ்ட டெக்ஸ்டைல்ஸில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது விட்ட பிறகு நான் அசோக் லைன் டீலரில் நான் ஒரு 3 வருஷம் செஞ்சுட்டேன். 3 வருஷம் செஞ்ச பிறகு நான் தனியாக ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நான் அசோக் லைன் ஆத்தராய் டீலர்ஷிப் வந்து பண்ணிகிட்டு இருந்துட்டு இப்போ 1997 நான் அந்த டீலர்ஷிப்பை விட்டுட்டு நான் இப்போ தற்சமயம் வந்து டிரான்ஸ்போர்ட்டரை சொந்தமாக வண்டி வச்சு நான் இந்த இந்தியன் கார்பரேஷன் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்துஸ்தான் கார்பரேஷன் ஓடிட்டு இருந்தது 6 வருஷம். இப்போ பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனில் இப்போ டெண்டர் 6 வருஷம் ஓடிட்டு 2வது இப்போ இந்த வருஷம் டெண்டர் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து பட்டியல் விளையாட்டுறதை பற்றி நான் பெருமைப்படுறேன். ஆனால் இருந்தாலும் டெல்லியில் எனக்கு சலுகை கிடைச்சிது. ஆனால் சலுகைனால எனக்கு டெண்டர் கிடைச்சது. அந்த சலுகையில் இருந்தாலும் கூட நாங்கள் டெல்லியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து நாங்கள் பட்டியலிருந்து வெளியே போகிறதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம். அந்த விருப்பப்பட எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒற்றும் பாடுபடும்போது நான் விருப்பம் கேட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே இங்கே இருக்கிறவங்களையும் நான் கோஆப்ரேட் பண்ணி நான் சொல்லி நம்மலாம் பட்டியலிருந்து வெளியிட்டு போகலாம். ஆனால் இது இருந்தால் இவ்வளோ நாள் நம்ம சாதி பல்லம் ரொம்ப கீழ்மையாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ஓரளவுக்கு வெளியே வந்தோம். இப்போ நான் பட்டியல் இப்போ தேவேந்திர குல வேளாண் சமயத்தில் வந்து பேர் மாற்றம் வந்து தேவேந்திர குல வேளாண் பேர் வந்திருக்காது. பேர் வந்திருப்பது நம்ம தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா இப்போ நான்லாம் அப்போ முதல்ல போனால் கையொட்டி தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும் ஊரில். இப்போ அதே வீட்டில் கண்டு கூட சேரை எடுத்துகிட்டு போடுறாங்க. உள்ள நடு வீட்டில் வச்சு எனக்கு கவுண்டர் பக்கத்து காட்டில் கவுண்டர் சாப்பாடு போடுறாங்க. இந்த சூழ்நிலை வந்துடும் போது நம்ம பட்டியல் வெளியேறதுக்கு ரொம்ப அவசியம். குறுகிய காலத்தில் பட்டியலை வெளியே போகணும்னு நான் பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டுக்கு வந்து நேற்று இப்போ டெல்லி சென்ட்ரல் மந்திரில் உண்ணாவிரத போராட்டம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அந்த சிறப்பில் வந்து பட்டியல் வெளியேற்றதுக்கு சமுதாய மக்கள் எல்லாரும் பல விதத்தில் பேசுனாங்க. நம்ம பட்டியல் போகணும், நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்ட இனி பட்டியலில் ஏன் இருக்க தேவையில்லை. அவனை பட்டியல் விட்டு வெளியே போனாலும் நமக்கு பிஎஸ்சில் வந்து நமக்கு திரும்பி அதே சலுகை கிடைக்குது. ஏன் திரும்பி பட்டியல் இருந்துட்டு இருக்கணும். அதனால என்னை பொறுத்தவரையிலே நான் வந்து பட்டியல் விட்டு வெளியே போகிறதுக்குமே இங்கே சமுதாய மக்கள் போகிறதுக்கு சில பேர் விருப்பப்படுறாங்க, சில பேர் விருப்பப்படலை. இருந்தாலும் அவங்களுக்கு திரும்பிக்குவாங்க. இதை பற்றி அவங்களுக்கு போனால் அப்போ தான் வெளியே வந்தவர் போகிறது அவங்களுக்கு அதனுடைய அருமையை தெரியும். நம்ம இனி வந்து எந்த இடத்துல போனாலும் ஊரில் போனாலும் நம்மளை தாழ்த்தவனு சொல்லக்கூடாது, இல்லை நீ பலவன் என்று சொல்லக்கூடாது, தேவேந்திர குல வேளாண்னு சொல்லணும். நம்மள ஆதி பரம்பரையாக நம்ம தொழில் வந்து விவசாய தொழில் இல்லை. இந்த விவசாய தொழில் இன்னும் இருக்குது. இந்த காடு தோட்டம் இருக்குது ஊரில். நான் இங்கே இருந்து 1961 லாஸ்ட் வந்தாலும் இன்னைக்கு இந்த 1975 இப்போ நான் டெல்லியில் வரவும் ஊருக்கு போக வரவும் இந்த விவசாய தோட்டம் கொண்டு இருக்குது. ஆனால் காடு தோட்டம் இருக்குது. அங்கே அண்ணன் தம்பிகளாம் எல்லாம் என்னென்ன டிராக்டரு அது வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பரம்பரை தொழில் வந்து விவசாயம். அந்த விவசாய தொழில் வந்து நம்ம பரம்பரை தொழிலை என்றைக்கு மறக்கூடாது. ஆனால் சில பேர் வந்து இங்கிருந்து போய் இருக்கிற நிலத்தையும் வித்துட்டு வராங்க. வித்துட்டு வந்து இங்கே திரும்பி இங்கே வீடு வாங்குறாங்க. இப்போ பக்கமாக கூட போய் ஒரு 25 லட்சம் வித்துட்டு வந்து இங்கே வீடு வாங்குறாங்க. வீடு வச்சு அங்கே வீடு வாடகை கொடுத்துனாக்க 6000 7000 இன்னைக்கு வாடகை கிடைக்கிது. இந்த விஷயத்தை பற்றி சில பேர் இதை விருப்பப்படுறாங்க. இங்கே நான் இப்போ 50 நாள் எனக்கு வயசாகி போச்சு. சரி வீடு காடெல்லாம் இருக்குது. இருந்த போதிலும் கூட நமக்கு ஏன்னா பட்டியல் விட்டு வெளியே போகிறது ரொம்ப நான் பெருமைப்படுறேன். இதை வந்து இன்னும் மட்டுமல்ல சமுதாயத்தை பல ஊர்களில் இருக்கிறவங்களாம் இதை விருப்பப்பட்டு பட்டியலிருந்து வெளியேறதுக்கு யாரும் ஒன்று கூடி நமக்கு கை கொடுக்கணும் போது நான் பெருமையோட கேட்டு நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அதான் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்களெல்லாம் பெரும்பாலும் விரும்புகிறாங்களே. 100 அதாவது 100க்கு ஒரு 75 பேர் 80 பேர் விரும்புகிறாங்க. ஒரு 10-25 பேர் விரும்புறதில்லை. அதனால தான் அவங்களும் விரும்பப்பட்டுருவாங்க. அதனால வந்து இங்கேருந்து நாங்களும் வந்து இதுக்கு ஒத்துழைக்கிறோம். பட்டியல் போகிறதுக்கு அங்கே வந்து இங்கே இருக்கிறவங்க ஓரளவுக்கு நான் இருக்கிறது சக்கரப்பூர். இந்த சக்கரப்பூரியர் வந்து வெளியில் போகிறதுக்கு நாங்கள் ரொம்ப விருப்பப்படுறோம். இந்த போராட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் வந்தாங்க. அதெல்லாம் பேர் தெரியாது. ஆனால் பொதுவாக ஆனால் ஒரு பேர் முக்கியமாக ஒரு 2 பேர் தெரியும். மெயினாக காமராஜுங்கிறவர் அவர் கூப்பிட்டு வந்து எல்லாம் நம்ம போராட்டத்துக்குள்ள வந்து போராட்டத்தை பற்றி நம்ம பெருமைப்படணும். இங்கே மகாராஷ்டிரிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களாம் பேசினாங்க. அவங்களும் வெளியில் போகிறதுக்கு விருப்பப்பட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்களை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நான் ஒரு கைப்பு வழங்குறேன். ஆனால் வேணா ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பெருமைப்படுறேன்.